தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ல கால் ஆப்ஷன் மற்றும் புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகான்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆப்ஷன்ஸ்ல ரெண்டு வகையான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அப்படிம்பாங்க, இன்னொன்னு ஆப்ஷன் செல்லர்ஸ் இல்லனா ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையான பீப்புள்ஸை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் மேல போக போகுதுன்னு அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணி கால் ஆப்ஷனை பை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போனா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். இப்போ மார்க்கெட் வந்து கீழே போக போது நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போனா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்லாம் எங்க பாக்குறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு பிளஸ் இண்டெக்ஸ்க்கு எல்லாமே ஆப்ஷன் செயின் இல்லைன்னா ஆப்ஷன் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு அவைலபிளா இருக்கும். இந்த ஆப்ஷன் டேபிள் பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி வெப்சைட்ல ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெரோதாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெரோதாவோட சென்ஸ்புல் வெப்சைட்ல நீங்க இந்த ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் டேபிளை நீங்க பாத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் டேபிளை பத்தி செப்பரேட்டா ஃபியூச்சர்ல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த வீடியோல ஆப்ஷன் டேபிள்ஸ்ல உள்ள ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம எப்படி ரீட் பண்ணணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோல நான் கவர் பண்றேன். சோ ஜஸ்ட் இப்போ ஆப்ஷன்ஸ்ல இந்த கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல 2 வகையான பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஆப்ஷன் செல்லர்ஸ் இல்லனா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பையர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் பையர்ஸ் எந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் லாஸ், அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த ஆப்ஷன் பையர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டில இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுவாங்கல்ல அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்துப்போம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மேல போக போது நீங்க ப்ரெடிக்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஈக்விட்டில கேஷ்ல இன்ட்ராடே ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, அதோட ஷேரை வந்து 100 ஷேரோ இல்லனா 200 ஷேரோ வந்து பை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பை பண்றத என்ன சொல்லுவாங்க, லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் ஆப்ஷன் ட்ரேடிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க மேல போக போதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்றீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை இங்க சிஇ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஒருவேளை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே போக போது நீங்க ப்ரெடிக்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஈக்விட்டில கேஷ்ல இன்ட்ராடேல என்ன பண்ணுவீங்க, அந்த ஷேரை ஃபர்ஸ்ட் செல் பண்ணிடுவீங்க, அதாவது ஷார்ட் பொசிஷன் எடுத்துருவீங்க. இங்கதான் நிறைய பேருக்கு டவுட்ஸ் ஏற்படும். ஸ்டாக் மார்க்கெட்ல மேல போனாலும் உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும், கீழே போனாலும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். மேல போகுது அப்படின்னா நம்ம பை பண்ணிட்டு மேல போனதுக்கு அப்புறம் செல் பண்ணுவோம். இதை தான் லாங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி தான் முன்னாடி பார்த்தோம். ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஷேரை செல் பண்ணிடுவீங்க, செல் பண்ணிட்டு தென் வந்து பை பண்ணுவீங்க. செல் பண்ணும்போது உங்ககிட்ட எந்த ஷேருமே இருக்காது. ஸோ அதுதான் இங்க முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. நல்லா கீழே வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை இங்க இன்ட்ராடேல வந்து ஷார்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சேம் ஆப்ஷன்ல பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செல் பண்ண தேவையில்லை. புட் ஆப்ஷனை நார்மலா பை பண்ணியிருந்தாவே அது வந்து மார்க்கெட் கீழே போனா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதை இங்க பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இல்லனா ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் ப்ராஃபிட் ஆனா அன்லிமிட்டெட் லாஸா இருக்கும். நிறுத்துங்க சார், யாருமே அன்லிமிட்டெட் லாஸ் வந்து வாரத்துக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்க மட்டும் ஏன் அன்லிமிட்டெட் லாஸை வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்னு பாத்தீங்க அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொரோனாக்கு வந்து கிராஷ் ஆச்சு இல்ல, இந்த மாதிரி ஒரு பிக்
கிராஷ் வந்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அன்லிமிட்டடா லாஸ் வரும். நார்மலா மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் மேல போகுது, 100 பாயிண்ட் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து நார்மலா மூவ் ஆகிட்டு இருக்கும் போது பிக்ஸ்டு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிக்ஸ்டு ப்ராஃபிட்டும் லிமிட்டெட் ப்ராஃபிட்டா தான் இருக்கும். வாங்கும் போதே அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து வாங்கும் போதே நமக்கு எவ்வளவு மேக்சிமம் லாஸ் வரும் அப்படிங்கறத ப்ரெடிக்ஷன் பண்றாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வாங்கும் போது நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறத இவங்க ப்ரெடிக்ஷன் பண்ணிடுவாங்க. லாஸ் மட்டும்தான் இவங்களால ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஆப்ஷன் பையர்ஸ்ல ப்ராஃபிட்டை ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. சோ இப்போ இந்த ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இல்லனா ஆப்ஷன் செல்லர்ஸ் சொல்றாங்கல்ல, இவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இவங்க மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமானவங்க, கொஞ்சம் டிஃபரெண்டாவும் திங்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை எடுத்துக்கலாம். தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் ஏபிசி அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில பைக் இன்சூரன்ஸ் போடுறதா நீங்க நினைச்சுக்காங்க. நான் இயர் ஆன் இயர் வந்து சம் பிரீமியம் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ இங்க ரெண்டு சினாரியோ நமக்கு நடக்கலாம். ஒன்னு, என்னோட பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம் ஃபியூச்சர்ல, இல்ல அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகாமையே போகலாம். சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நான் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டனோ ஃபுல் அமௌண்ட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எனக்கு கொடுத்துருவாங்க. ஆக்சிடென்டே ஆகல அப்படின்னா என்னோட நான் கட்டின ஃபுல் பிரீமியம் அமௌண்ட்டும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டா போயிடும். ஓகேங்களா? இது ஒரு நபருக்கு. இந்த மாதிரி ஒரு 100 நபர் வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 நபருக்குமே ஆக்சிடென்ட் நடக்கும் கிடையாது. யாருக்காச்சும் ஒரு நபருக்கு தான் ஆக்சிடென்ட் நடக்கும். இதுல தினேஷ் அப்படிங்கிறவங்க தான் ஆப்ஷன் பையர்ஸ். அந்த ஏபிசி அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அவங்கள தான் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இல்லனா ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தினேஷோட மைண்ட் செட்டை பார்க்கலாம். தினேஷ் அப்படிங்கிறவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து கொஞ்சம் சின்ன பிரீமியம் அமௌண்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakh அப்படிங்கிற பல்கா ப்ராஃபிட் எதிர்பார்க்கிறாரு. ஓகேங்களா? அதாவது லிமிட்டெட் லாஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து பிரீமியம் அமௌண்ட் வந்து கம்மியா தான் வாங்குறோம். அப்போ அவங்களுக்கு வந்து லிமிட்டெட் ப்ராஃபிட். ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டடா வந்து பணம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து லம்பா வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் லாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் ரைட்டர் செல்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நிஃப்டி 50 வச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 நம்ம எடுத்துக்கலாம். நிஃப்டியோட கரண்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10,000 அப்படிங்கறத அசியூம் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்ல உங்களால இன்ட்ராடேவும் பண்ண முடியும், டெலிவரியும் பண்ண முடியும். டெலிவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி எல்லாம் மந்த்லி பேசிஸ்ல இருந்தது. இப்போ வீக்லி கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கும். இப்போ நான் செப்டம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல நான் இருக்கேன். செப்டம்பர் மந்தோட லாஸ்ட் வீக், அதாவது லாஸ்ட் எக்ஸ்பிரியை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் எக்ஸ்பிரிக்குள்ள நிஃப்டி வந்து 10,000 இருக்கிறது 13,000 போயிருமா? போகவே போகாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 13,000 அதுக்கு நேரா உள்ள கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நிஃப்டி வந்து 13,000 வந்து அந்த 1 வீக் அந்த மந்த்துக்குள்ளேயே போகல அப்படின்னா, நான் செலக்ட் பண்ண அந்த எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளேயே போகல அப்படின்னா, நான் செல் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ள எவ்வளவு அமௌண்ட் இருந்ததோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே எனக்கு வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் பிரைஸ் ஒவ்வொரு நாளும் பிரீமியம் வந்து கம்மியாகிட்டே போகும். டைம் வேல்யூ அஃபெக்ட் ஆகி கம்மியா போகும். எக்ஸ்பிரி டேட் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 0 வந்துடும். அதனால நான் ஃபர்ஸ்ட் அந்த கால் ஆப்ஷனை செல் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ எனக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த காலை செல் பண்ணும்போது அந்த இடத்துல 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபாய் அப்படிங்கிறது நிஃப்டியோட லாட் சைஸ் 75, அப்ப 750 ரூபாய் நான் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். எக்ஸ்பிரி டேட் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 13,000 ரீச் ஆகல அப்படின்னா அந்த 750 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு ப்ராஃபிட் ஆயிரும். ஏன்னா எக்ஸ்பிரி அன்னைக்கு அது 0 போயிடும். ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா நிஃப்டி நான் வந்து அந்த எக்ஸ்பிரி டேட்குள்ளேயே 13,000 ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ரூபா அப்படிங்கிறது 500 ரூபாவா போகலாம், 600 ரூபாய் போகலாம், 700 ரூபாய் போகலாம். அப்ப 700 ரூபாய் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு லாஸ் வரும் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதனாலதான் இந்த செல்லர்ஸ் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து எப்பயுமே லிமிட்டெட் ப்ராஃபிட் அன்லிமிட்டெட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிறது எப்பயாவது தான் நடக்கும். அதே போல புட் ஆப்ஷனை நீங்க வந்து செல் பண்ணும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல இருந்து கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ல எப்படி எல்லாம் ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இத பத்தி இன்னும் பிராக்டிகலா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு உண்மைக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நீங்க ஃபீல்
ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இது இன்னும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், என்னோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் வந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு சில அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.